அரை இருட்டாக இருக்கிறது. ஃபஜ்ர் நேரத்திற்கு இன்னும் சில நிமிடங்களே உள்ளன. காற்றில் ஒரு பயங்கரமான நிசப்தம். மூச்சு விடுவது கூட இப்போது சிரமமாக இருக்கிறது. திடீரென்று நெஞ்சில் ஒரு வலி. இது வெறும் வலி அல்ல, உங்கள் உயிரை யாரோ உள்ளிருந்து பிழிந்தெடுப்பது போன்ற ஒரு உணர்வு. நீங்கள் நகர நினைக்கிறீர்கள், ஆனால் உங்கள் உடல் உங்கள் பேச்சை கேட்க மறுக்கிறது. கைகள் மரத்துப் போகின்றன. ஒவ்வொரு மூச்சும் ஒரு மாபெரும் யுத்தமாக மாறுகிறது. உதடுகள் வறண்டு, நாக்கு கனத்து விட்டது. தொண்டையில் ஏதோ சிக்கிக் கொண்டது போல் இருக்கிறது. அதை விழுங்கவும் முடியவில்லை, வெளியே துப்பவும் முடியவில்லை. உங்கள் மனதிற்குள் ஒரு பெரிய அலறல். எனக்கு என்ன ஆகிறது? திடீரென்று உங்கள் கண்முன் உங்களின் கடந்த காலம், குழந்தை பருவத்தின் முதல் சிரிப்பு, நீங்களுடைய முதல் ஓட்டம், முதல் வெற்றி, நீங்கள் மறந்து போன உங்கள் பாவங்கள், எல்லாமே ஒரு நொடியில் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு திரைப்படம் போல் ஓடி மறைகிறது. நேரம் உறைந்துவிட்டது போல உணர்கிறீர்கள். திடீரென்று நீங்கள் தனியாக இல்லை என்பதை உணர்கிறீர்கள். உங்களைச் சுற்றி உங்கள் அன்புக்குரியவர்கள் நிற்கிறார்கள். யாரோ உங்கள் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு, எங்களை விட்டு போகாதே என்று கதறுகிறார்கள். நடுக்கமான குரலில் யாரோ சூரா யாசீன் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்களில் பயமும் இயலாமையும் தெரிகிறது. நீங்கள் அவர்களிடம் கத்த நினைக்கிறீர்கள். நான் இங்கேதான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள், நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்ல நினைக்கிறீர்கள். ஆனால் உங்கள் நாக்கு அசைய மறுக்கிறது. மெல்ல மெல்ல சுற்றியுள்ள சத்தங்கள் குறைகின்றன. உலகம் உங்களை விட்டு விலகிக் கொண்டிருக்கிறது. இந்த நொடியில்தான் அந்த குர்ஆன் வசனம் நினைவுக்கு வருகிறது. குல்லு நஃப்ஷின் தாயகத்துல் மவுத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். பின்னர் நீங்கள் நம்மிடமே கொண்டு வரப்படுவீர்கள். பார்வை மங்குகிறது. இது சாதாரண வலி அல்ல, இது சக்ராத்துல் மவுத். உடலையும் உயிரையும் பிரிக்கும் அந்த பயங்கரமான போராட்டம். இந்த கடைசி நேரத்தில்தான் ஷைத்தான் தன் இறுதி ஆயுதத்தோடு வருகிறான். உங்களுக்கு இதுதான் கடைசி நிமிடம் என்பது அவனுக்கு தெரியும். அவன் உங்கள் காதுகளில் கிசுகிசுக்கிறான். பார், எல்லோரும் துவா செய்கிறார்கள், ஆனால் நீ மரணித்துக் கொண்டிருக்கிறாய். எங்கே உன்னுடைய இறைவன்? அவன் உண்மையிலேயே உன் துவாவை கேட்கிறானா? அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை அதிகம் கேட்பார்கள். யா அல்லாஹ், மரணத்தின் போது ஷைத்தான் என்னை வழிகெடுத்து விடாமல் இருக்க உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சிந்தித்துப் பாருங்கள். அல்லாஹ்வின் தூதரே இந்த நேரத்தை பார்த்து பயந்து பாதுகாப்பு தேடினார் என்றால் நாம் எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறோம்? உடல் குளிர்ந்து போகிறது. கை கால்களில் உயிர் அடங்குகிறது. இந்த நேரத்தில் மனதில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சும். மரணத்திற்கு பிறகு எனக்கு என்ன நடக்கும்? இந்த உலகத்திற்காகவே வாழ்ந்தவனின் உதடுகள் இந்த நேரத்தில் முணுமுணுக்கும் வார்த்தைகள். என் சொத்து, என் பணம், என் அந்தஸ்து. ஆனால் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ் இருந்தானோ, யார் ஈமானோடு வாழ்ந்தாரோ அவருடைய உதடுகள் உச்சரிக்கும், யா அல்லாஹ், யா ரஹ்மான், லா இலாஹ் இல்லல்லாஹ். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்களோ அப்படியேதான் மரணிப்பீர்கள். நீங்கள் ஒரு உண்மையான முஃமினாக, இறை நம்பிக்கையாளராக இருந்தால் திடீரென்று அந்த இருட்டில் ஒரு பேரொளி பரவும். முகத்தில் பிரகாசத்துடன் வெள்ளை ஆடை அணிந்து மலக்குகள், வானவர்கள் இறங்குவார்கள். இதுவரை உலகத்தில் உணராத ஒரு அற்புதமான நறுமணம் வீசும். அவர்கள் மிகவும் மென்மையாக கூறுவார்கள், அமைதியான ஆத்மாவே, உன் இறைவனின் மன்னிப்பை நோக்கியும் அவனுடைய பொருத்தத்தை நோக்கியும் வந்துவிடு. ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எவ்வளவு மென்மையாக வெளியேறுமோ அவ்வளவு சுலபமாக உங்கள் உயிர் பிரியும். அங்கே எந்த வலியும் இருக்காது, வெறும் அமைதி மட்டுமே. ஆனால் ஈமான் இல்லாமல் உண்மையை மறுத்து வாழ்ந்த ஒருவனாக இருந்தால் நிலைமை தலைகீழாக மாறும். கடுமையான முகத்தோடு மலக்குகள் வருவார்கள். உயிர் உடலை விட்டு வெளியே வர மறுத்து உடலுக்குள்ளேயே ஓடி ஒளியும். இல்லை, என்னை விட்டுவிடுங்கள், நான் ஈமான் கொள்கிறேன், அல்லாஹ் உண்மை என நம்புகிறேன், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று அந்த உயிர் அலரும். ஆனால் நேரம் முடிந்துவிட்டது. நேற்று வரை எதை நீங்கள் வேடிக்கையாக நினைத்தீர்களோ அது இன்று உங்கள் கண்முன் நிஜமாக நிற்கிறது. இப்போது நீங்கள் மரணித்து விட்டீர்கள். நீங்கள் அலங்கரித்து அழகு பார்த்த உங்கள் உடல் இப்போது வெறும் சடலம். குளிப்பாட்டும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு குளிர்ந்த சலவை கல்லில் கிடக்கிறீர்கள். சட்டைப்பையோ அடையாளமோ இல்லாத ஒரு வெள்ளை கஃன் துணி உங்களுக்கு உடுத்தப்படுகிறது. வாப்பா, எப்போ வருவாங்க என்று உங்கள் குழந்தைகள் கேட்கிறார்கள். பதில் சொல்ல ஆள் இல்லை. நீங்கள் எவர் தோள்களில் எல்லாம் கை போட்டு நடந்தீர்களோ இன்று அவர்கள் தோள்களில் நீங்கள் ஜனாசாவாக தூக்கப்படுகிறீர்கள். மசூதியில் உங்களுக்காக ஜனாசா தொழுகை நடக்கிறது. வாழ்நாள் முழுவதும் பிறருக்காக நீங்கள் தொழுத அதே தொழுகை இன்று உங்களுக்காக. அடுத்து கபுரு. உங்களுக்காக ஏற்கனவே தோண்டப்பட்ட உங்கள் புதிய வீடு காத்துக் கொண்டிருக்கிறது. கபுருக்குள் நீங்கள் வைக்கப்படுகிறீர்கள். உங்கள் மீது மண் கொட்டப்படுகிறது. இந்த அனைத்தையும் உங்கள் ஆத்மா பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறது.
உங்களை விட்டுவிட்டு அவர்கள் நடந்து செல்லும் அந்த செருப்பின் ஓசையை கூட நீங்கள் கேட்கிறீர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மரணத்தவரை 3 விஷயங்கள் கபூர் வரை பின்தொடரும்: அவனது குடும்பம், அவனது செல்வம் மற்றும் அவனது அமல்கள், செயல்கள். இதில் குடும்பமும் செல்வமும் திரும்பிவிடும். அவனது அமல்கள் மட்டுமே அவனுடன் கபூரில் தங்கும். இப்போது நீங்கள் கபூரில் தனியாக இருக்கிறீர்கள். இதுதான் பர்சக் என்னும் இடைப்பட்ட வாழ்க்கை. முன்கர், நக்கீர் என 2 மலக்குகள் உங்களிடம் வருவார்கள். மன் ரப்புக்க, உன் இறைவன் யார்? மா தீனுக்க, உன் மார்க்கம் என்ன? மன் ஹாதர் ரஜுல், உங்களிடம் அனுப்பப்பட்ட இந்த மனிதர் யார்? இந்த கேள்விகளுக்கு வாயால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் உள்ளம்தான் பதில் சொல்லும். நீங்கள் உண்மையான முக்மினாக இருந்தால், என் இறைவன் அல்லாஹ், என் மார்க்கம் இஸ்லாம், இவர் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சரியாக பதில் சொல்வீர்கள். அப்போது நீங்கள் உலகில் தொழுத தொழுகை உங்கள் தலைக்கு மேலாக வந்து உங்களை பாதுகாக்கும். நோன்பு உங்கள் வலப்பக்கமும் ஜகாத் இடப்பக்கமும் வந்து நிற்கும். கபூரின் நெருக்கடியிலிருந்து உங்கள் நல்லமல்கள் உங்களை அரணாக நின்று பாதுகாக்கும். சுவர்க்கத்தின் ஒரு ஜன்னல் திறக்கப்பட்டு கியாமத் நாள் வரை நீங்கள் நிம்மதியாக உறங்குவீர்கள். ஆனால் பாவியாகவோ இறைவனை மறுத்தவனாகவோ இருந்தால் அந்த கேள்விகளுக்கு அவனால் பதில் சொல்ல முடியாது. கபூர் அவனை நெருக்கும். நரகத்தின் வெப்பம் அவனுக்கு வரத் தொடங்கும். திடீரென்று மிகவும் அழுக்கான, துர்நாற்றம் வீசும், பயங்கரமான தோற்றமுடைய ஒருவன் அவன் முன் நிற்பான். நீ யார் என்று அவன் பயந்து போய் கேட்பான். நான் தான் நீ செய்த கெட்ட அமல்கள், நீ வாங்கிய வட்டி, நீ பேசிய புறம், நீ பார்த்த ஹராமான விஷயங்கள் நான் தான். என்னைத்தானே நீ ஆசை ஆசையாக செய்தாய்? இப்போது நான் உன்னோடு நிரந்தரமாக இருக்கப் போகிறேன் என்பான். என் அன்பான சகோதரா, சகோதரியே, இந்த வீடியோ உங்கள் கண்களில் பட்டது ஒரு தற்செயலான நிகழ்வல்ல. அல்லாஹ் இதை உங்கள் கண்முன் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் அவன் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் இறந்துவிட்டால் கபூரில் உங்களை காப்பாற்றக்கூடிய நல்லமல்கள் உங்களிடம் இருக்கிறதா? முடிவு உங்கள் கையில. நீங்கள் இதுவரை தொழுகையை ஆரம்பிக்கவில்லை என்றால் இந்த நிமிடமே உங்கள் தொழுகையை ஆரம்பியுங்கள். பாவங்களிலிருந்து தஃபா, மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் மிகவும் கருணையாளன், அவன் மன்னிக்க கூடியவன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய நினைவூட்டலாக இருந்திருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யுங்கள். யாருக்கு தெரியும், உங்கள் மூலமாக ஒருவருக்கு ஹிதாயத், நேர்வழி கிடைக்கலாம். கமெண்டில் நீங்கள் எந்த ஊரிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்று சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.